சீமான் சாமான் முடிச்சு போட்டுட்டா அது பலசாகி துருப்பிடிச்சு கைலாங்கணியில போட்டு அந்த சாமான்லாம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீ ஏன் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இது போன்ற வார்த்தையை யார் பேசியிருப்பாங்கன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ரீலங்கா வந்து ஒரு மென்டல் ஒருத்த வந்திருந்தான்ல, அர்ச்சுனா எம்பின்னு சொல்லிட்டு எம்பி. ஆமா, அவன் தான் அப்படி பேசியிருப்பான். அவன் வந்து இனத்தோட துரோகியவன், இன துரோகியவன். அதே மாதிரியான அந்த வார்த்தை சீமான்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, நாங்கள்லாம் அப்படி இல்லை, இதுதான் பொறுக்கிதான் இந்த ஸ்டைல் பேசு, அதான் ஒரு ஆளே கிடையாது, நாங்கள் யாரும் தெரியல, அப்படி பேசுற பொறுக்கிதாங்க அப்படி பேசுறது, பொறுக்கினா அப்படி பேசுவாங்க. அதை தாண்டி ஒரு வார்த்தை என்னன்னா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. இதெல்லாம் பேச தகுதியடா உங்களுக்கு? உங்களுக்கு என்னன்னு முதல்ல உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா? நீங்களே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சுட்டு தினம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினம் ஒரு கூத்து நடந்துருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் நம்மளை எதிர்ப்பதற்கு எந்த கட்சியுமே இல்லை என்று மாத்தட்டி பெருமையா சொல்லுங்க. சீமான் சாமான்னு பேசக்கூடிய இந்த பையனுக்கு, இந்த லயலமணிக்கு என்ன பதவி தெரியுமா கொடுக்கறதா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தலைவராக போடலாமா? விளங்குமா? சீமானுடைய அரசியலை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, என்ன தப்பா அரசியல் பண்ணாரு சொல்லுங்க. அதனோட நக்கல் பேச்சு, சீமான் சாமான் துருப்பிடிச்ச சாமான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு என்ன நக்கல் பேச்சுல அது. சீமான் சாமான்னு சொல்லி பேசுறிய, லயலாவை லோலாயின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் வாங்க சொல்ல முடியல? லயலா மணியா நீ லோலாய் மணியான்ட்டு, லோலாய் தான் அப்படி பேசுவாங்க. சொல்லுவாங்க லோலாய் லோலாய்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது தரமில்லாத பேசப்பட்டா லோலாய் மணி. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த லயலா மணி அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எந்த மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு, இது சம்பந்தமா நம்ம நேயர்களுக்காக பேச வந்திருக்காரு திரு சேக்குவாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு கேள்விகள் நிறையவே இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கேள்வி என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த லயலா மணி அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஒரு மேடையில பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, சீமானுடைய அந்த சாமான எல்லாம் துருப்பிடிச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. இது கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லை இனிமேல்ட்டு அவரெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மனிதர்கிட்ட இருந்து வார்த்தைகள் நம்ம எதிர்பார்க்கணுச்சுன்னா, தரமான வார்த்தை வந்து யார்கிட்ட வரும்? தரமான மனிதர்கிட்ட இருந்து வரும். சீமான் கிட்ட எனக்கு தெரிஞ்சு இப்ப இது மாதிரியான வந்து இந்த ஒரு ரோட்ல காகிதம் பொறுக்கிறவங்க இருக்கான்னு வச்சுங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன வார்த்தை வரும்? இல்ல வந்து பிட்பாக்கெட் அடிக்கிறாங்க, பொறுக்கி பசங்க இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வார்த்தை எப்படி வரும்? என்ன வார்த்தை வரும்? அந்த சம்பந்தமா தான் வரும். புரியுதுங்களா? இங்க வந்து உள்ளபடியே நான் சொல்றேன், சீமான் அவர்கள் குறித்தெல்லாம் பேசுறதுக்கு எல்லாரும் பேச முடியாது. அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, தராதரம் ஒன்று இருக்கு. அது வந்து இந்த பையன்கிட்ட கிடையாது. இந்த பையன் இதுக்கு முன்னாடி வந்து பல பேரை பேசி, தரக்குறவா பேசி, ஒருமையில பேசி, அசிங்கமா பேசி, விஜய் அவர்கள் கூப்பிட்டு கூட கண்டிச்சதா கூட சொல்லுவாங்க. முதலமைச்சரே கூப்பிட்டு கண்டிச்சாருன்னு கூட ஒரு தகவல் இருக்கு. இதுக்கு முன்னாடி அதை கூட உறுதிப்படுத்துற மாதிரி ராஜ்மோகன் கூட சொல்லியிருப்பார். ஒருமையில பேசுறதே முதல் தப்பு. அந்த சீமான் சாமான்னு சொல்லிட்டு பேசுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது போன்ற வார்த்தையை யார் பேசியிருப்பாங்கன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ரீலங்கா வந்து ஒரு மென்டல் ஒருத்த வந்திருந்தான்ல, இந்த அர்ச்சுனா எம்பின்னு சொல்லிட்டு எம்பி. ஆமா, அவன் தான் அப்படி பேசியிருப்பான். அவன் வந்து இனத்தோட துரோகியவன், இன துரோகியவன். அவன் தான் அதை பேசியிருப்பான். அதே மாதிரியான அந்த வார்த்தை இருக்கு. இதெல்லாம் ஆணவத்தோட திமிர்த்தனத்தோட பேச்சு. இதெல்லாம் வந்து காலம் இருக்கு, இதெல்லாம் வந்து அனுபவம் இல்லாத பக்குவமற்ற நபர்கள் பேச்சு. இதெல்லாம் காலம் பதில் சொல்லும். எதுக்கு வந்து எந்த வார்த்தையை சொல்றது, யாரு எங்க வந்து காணாமல் போயிடுச்சு. அதுல வேற கடைசியா ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலை வந்து இருக்குன்றத சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற கட்சியே இல்லை. நீங்களாம் எந்த உலகத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்களே மெஜாரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நாளும் வந்து நீங்கள் பண்ணுறத கூத்தை வந்து மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. மெஜாரிட்டி இருக்கா உங்களுக்கு? எந்த ஒருத்தனா ஒரு அமைச்சர்னே மரியாதை பேசுவோம். இவனையாவது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் கிடையாது. அமைச்சர்னா இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு அமைச்சர் வந்து தமிழ்நாடு தளபதி நாடு, இது தமிழ்நாடு வந்து பேர் மாத்தியாச்சு, அது தளபதி நாடுன்னு. சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் முதுபெரும் தலைவர். இவர் யாரு? தமிழக வெற்றி கழகத்தோட மூத்த முதுபெரும் தலைவர். யாரு? இந்த லயலமணி.
அவ்வளவு நாள் வார்த்தை, ஆமா வார்த்தையை பாருங்க எப்படி இருக்கு. என்னன்னா வந்து சீமான் சாமான்லாம் வந்து துருப்பிடிச்சு தூக்கி போட்டாச்சு, எதுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? அதை தாண்டி ஒரு வார்த்தை என்னன்னா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது, இதெல்லாம் பேச தகுதியடா உங்களுக்கு. முதல்ல உங்களுக்கு என்னன்னு, முதல்ல உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா? நீங்களே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சுட்டு தினம் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினம் ஒரு கூத்து நடந்துருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆணவத்தோட பேச விட, பதவி வரும்போது பணிவு வரணும் முதல்ல. ஆனால் பட் இதெல்லாம் வந்து தலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்த் இது மாதிரி பேசி நம்ம பார்க்கல. அங்கே இருக்கிற ஒரு சில நபர் மட்டும்தான் நான் சொல்கிறேன், குறிப்பிட்டு சொன்னால் ஆதவர்ஜுனா அந்த பக்குவமற்ற பேச்சு. அதனால தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு அது இதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன இருந்தாலும் அது சர்ச்சை ஆகுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து சர்ச்சை ஆகுது, அது ஏற்கனவே அங்கே தலைமைக்கே ஒரு சிக்கல் ஆகுது. இப்போ நல்ல வேலை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் இப்படி கேஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதே வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நாவடக்கம் தேவை முதல்ல. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன், வந்து இந்த பர்டிகுலராக அந்த பையனுக்கு வந்து நாவடக்கம் இல்லை. இவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு என்ன பதவி கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா யாருக்காச்சும்? இடைத்தேர்தல் என்ன? நீங்க வேற ஒண்ணு, சீமான் சாமான்னு பேசக்கூடிய இந்த பையனுக்கு, இந்த லயலமணிக்கு என்ன பதவி தெரியுமா கொடுக்கறதா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க? சொல்லுவா, தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தலைவரா போடலாமான்னு. விளங்குமா? பாடநூல்னா இப்போ கவர்மெண்ட் புக்ஸ் எல்லாம். ஆமா சார், இப்போ தமிழ்நாடு பாடநூல் கழகத்து தலைவர்னா அது எவ்வளவு முக்கியமான ஒரு போஸ்ட். அது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எதுக்கு எந்த யாருக்கு எந்த புரியுதுங்களா? லியோனி தான் நினைக்கிறேன். ஆமா லியோனி இருந்தார் இல்லையா? இப்ப லயலமணி, லியோனி, இவர் லயலமணி, ரொம்ப வித்தியாசம் இல்லைல்ல? நீ முடியுதுனால ஆமா அப்படி இருக்கு. ப்ரொனன்சியேஷன் கரெக்டா தான் சார் இருக்கு, அதனால கொடுக்குறாங்க. ஆனா அதுவும் ஒரு மென்டல் தான் வச்சுங்க, அது வேற விஷயம். இது அதுவும் ஒரு மென்டல் தான், இது லியோனியும் ஒரு மென்டல் தான். நம்ம இருக்க சொல்லிடணும்ல சார். ஆனா பாருங்க, அந்த தமிழ்நாடு அந்த பாடநூல் கழகம் வந்து யாருக்கிட்டலாம் மாட்டின அவசரப்படுதுன்னு பாருங்க. அது ஒரு பட்டிமன்ற பைத்தியம், இது ரோட்ல போற பைத்தியம், அப்படிதானே சொல்ல முடியும். ஒரு வழி ஆக்கிடுவாங்கன்றீங்க. அதான் நான் சொல்றேன். என்ன இப்போ ஒரு பேச்சிலேயே தகுதி இல்லைல்ல சார் உங்களுக்கு? அவன் வந்து பேசுறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த லியோனி பேசுறது பாத்தீங்கன்னா அவ்வளவு தரங்கட்ட வார்த்தை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சம்பவம், ஒரு மேடையில பேசும்போது பெண்கள் குறித்து வந்து தப்பா பேசிட்டு கனிமொழியே வந்து கண்டிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெண்கள் குறித்து தவறா பேசிட்டு கனிமொழி கண்டிச்சாங்க. இவெல்லாம் வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரான்னு நம்ம நொந்தோம். அடுத்தது யார் அந்த பதவிக்கு வரப்போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சூப்பரான ஆளு, அதோட சூப்பரான ஆளு சீமான் சாமான் பேசுறாள். இப்ப பாத்துங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த பதவி யாருக்கிட்ட எப்படி மாட்டி எப்படி சிக்கி சின்ன பண்ண இவனுக்கெல்லாம் ஒரு எந்த பதவிக்குமே தகுதி இல்லாத பையன். நீங்க பாத்தீங்களா? எனக்கு ஒரு நீங்க பேசுறீங்க சார், எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது. என்னன்னா, சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஜீப் ஓட்டுற டிரைவருக்கு கூட அவ்வளோ தகுதி வேணும். அதுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு எவ்வளவு புரோட்டோகால் இருக்கு, எப்படி எவ்வளவு புரோட்டோகால், எத்தனை எக்ஸாம் எழுதணும், எத்தனை இது இருக்கு, எத்தனை இன்டர்வியூ இருக்கு, எல்லாமே கண்டிப்பா கண்டிப்பா. பட் ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்றவங்களுக்கு எந்த ரூலுமே கிடையாது. இந்த இடத்துல நீங்க பாருங்க, நம்ம ஏதோ இந்த குதிரைக்கு லாடம் கட்ட மாதிரி ஒன் சைடா அப்படியே அப்படியே இப்படி பார்த்துட்டே போறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பக்கம் பக்கம் பார்க்கணும், சைட்லயும் பார்க்கணும். குடிசை மாற்று வாரியத்துக்கு பூச்சி முருகன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரை வந்து அவர் எத்தனை படத்தில் நடிச்சாருன்னு தெரியாது நமக்கு. என்ன, அவங்க அப்பா வந்து நடிகர், எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர். அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு ஒரு உத்தியோகம் போட்டு கொடுத்தாங்க குடிசை மாற்று வாரியத்தில், அட்டெண்டர் போஸ்ட். யாருக்கு? பூச்சி முருகனுக்கு. அந்த துறைக்கு இந்த ஆட்சியில் 2021 ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே அவர் என்ன சொன்னா, அந்த குடிசை மாற்று அந்த வாரியத்துக்கு தலைவர் பதவி கொடுத்தாங்க. அட்டெண்டராக இருந்தவருக்கு அந்த அதே துறையில வந்து தலைவர் பதவி கொடுத்தாரு. அது ஆஹா ஓஹோ அப்படி நம்ம. ஆனா போய் சாதிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பூச்சி முருகன் போய் சாதிச்சதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சொத்து சேர்த்தார், அவ்வளோதான். கொஞ்சம்லாம் கிடையாது, நிறையவே. அந்த வீரபாண்டி ஆறுமுகன் ஒரு சேலத்துல ஒரு முன்னாள் அமைச்சர், தெரியல ஒரு அந்த காலத்துல ஜாம்பவனா இருந்தார். அவங்க சொத்தை வந்து ஒரு 10 கோடி ரூபாய் சொத்தை வந்து வாங்கினதா ஒரு தகவல் இருக்கு. யார் வாங்கினது? பூச்சி முருகன். காரணம் என்னன்னா, பூச்சி முருகன் எங்கிருந்து வந்துச்சு அவ்வளவு போனோம்? என்ன துறை அது? குடிசை. அதுதான் குடிசை மாற்று
வர சினிமாவில் சம்பாதிச்சாரா? அவ்வளோலாம் சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை. வேற என்ன இருக்கு? வேற ஒன்று, நடிகர் சங்கத்தில் இருக்கிறார். சங்கமே கடனில் இருக்குது, அது வேற விஷயம். அங்கே போய் சம்பாதிக்க முடியாது. சங்கமே கடனில் தானே இருக்கு. அப்போ எப்படி 10 கோடி வந்துச்சு? இது உண்மை, நான் சொல்றது உண்மை. நம்ம ஏதோ ஒரு சைடு மட்டும் பேசிடக்கூடாது இந்த கட்சியில். அதனால நாளைக்கு இதே லயலா மணிக்கு வந்து ஒரு வாரிய தலைவர், ஏதோ ஒரு வாரியம் சார், தமிழ்நாடு பாடநூல் கழகமோ அல்லது வாரியம், ஏதோ ஒரு பதவி கொடுக்க தான் போறாங்க, வாங்க தான் போறான். நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா, நீ பதவி வாங்கிக்கங்க, ஆனால் வார்த்தை வந்து ஆணவமான வார்த்தை இருக்காது, பக்குவமற்ற வார்த்தைகள் வந்து வேணும். நீ பதவியில் வந்துட்டீங்க, நீங்க இன்னையோட போற விஷயம் கிடையாது. பதவி போகும்போது தெரியும் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. இது அவங்கதான் நிரந்தரமா 2 விஷயம் இருக்கு சார். பாருங்க, 2 விஷயம் இருக்கு. பதவியில வர்றதுக்கு முன்னாடி பெரிய போராட்டம். நீங்க பதவியில கூட வந்துடலாம், போராடி பதவி பிடிச்சிடலாம். ஆனா அந்த பதவியில உட்கார்ந்து அனுபவிச்ச பிறகு அந்த பதவியை நீங்க இழக்கும் போது அப்போ ஒரு வழி வரும் பாருங்க. நேற்று வரைக்கும் அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு அந்த பதவி இல்லைன்னு போது அப்ப தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் போறோம். ஜெயலலிதா பேசாத வார்த்தையா? களத்துல எதிரிகளே காணும்னு சொன்னாங்க. அதே தான் விஜய் மாத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவை காணும் சொன்ன வார்த்தை அதே தான். களத்துல எதிரிகளையே காணும் சொன்னவங்க கடைசியில் எங்க இருந்துக்கிறாங்க? கூடவே இருந்துக்கிறாங்க. இது அவங்க களத்துல தேடி இருக்கிறாங்க எதிரிகளை. அப்புறம் தான் தெரியுது வாய்ஸ் கார்டுல கூடவே தர சுத்தியே இருக்கிறவங்களே வந்து எதிரிகள்ன்றது தெரியாம இவங்க எதிரிகளை தேடிட்டு இருக்கிறாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளையே காணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்றேன். 2வது, உங்களுடைய இலக்கு யார்? நீங்க யார்? நீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கு. இப்போ உங்களுடைய இலக்கு என்ன? எதிர்கட்சிகள் சார். சீமான் அவர் வந்து அவருடைய அரசியல் பண்ணி அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ நீங்க இதை வந்து இந்த வார்த்தையை இந்த பையன் விட்டான், யாருக்கு டேமேஜ் நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு டேமேஜ் ஆகும்? இவருக்கு தான். இப்ப புரியுதுங்களா? இந்த வார்த்தையை விட்டதுலாம் நேற்று இதெல்லாம் வந்து அவர் சீமான் அவர்கள் வந்து இந்த வார்த்தை விட்ட உடனே சீமான் அவர்கள் வந்து நேற்று இதெல்லாம் இந்த பள்ளி கல்வித்துறை விஷயம் பேசுனது. பள்ளிக்கல்வித்துறை வந்து கேட்டால் தனியார் பள்ளிகள் காட்டுற அக்கறை ஏன் வந்து அரசு பள்ளிகளுக்கு வந்து உள்கட்டமைப்பு வந்து ஏன் மேம்படுத்தணும்னு சொல்லி சரமாரியா கேள்வி கேட்டார். இது கேள்வி எப்படி இருக்கு? நீ பேசுற விமர்சனம் எப்படி இருக்கு? சீமான் அவருடைய விமர்சனம் ராஜ்மோகன் வந்து கேட்ட கேள்வி. ராஜ்மோகன் சார் எல்லா மோகனையும் கேட்க முடியும். சீமான் யார்கிட்ட மோதணும்ன்றது முதல்ல நீங்க மோதலாம், வார்த்தை தகுதியா இருக்கும், கருத்தியெல்லாம் வைக்கணும்ல விமர்சனங்களை. அது நான் நக்கல் வார்த்தை, அது நாகரிகமான அரசியல் சொல்ல வரீங்க. ஆமா சார், சாமான்ற வார்த்தை. இப்ப சீமான் சாமான் சொன்னா என்ன அர்த்தம்? அது சரிங்க, இல்ல பல பேர் வந்து சீமான் வந்து துருப்பிடிச்ச சாமான், அது நக்கல் பேச்சுல. யார் வந்து ஒரு கட்சியோட தலைவரை இப்போ அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வந்து தம்பிங்க சும்மா எடுப்பாங்களா? ஒரு வார்த்தை கேட்கற வச்சு யார் சாமான் துருப்பிடிச்சு பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது எவ்வளவு அசிங்கமாயிடும். தப்பு இல்லை, அது தப்பு தானே. எந்த வார்த்தை சீமானுடைய அரசியலை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, என்ன தப்பா அரசியல் பண்ணாரு சொல்லுங்க. அதனோட நக்கல் பேச்சு, சீமான் சாமான் துருப்பிடிச்ச சாமான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு நான் நக்கல் பேச்சுல. அது காரணம் என்னன்னா, அந்த கட்சியில வந்து யார் கேட்க போறாங்க? புஷியானந்த் கேட்க போறாங்க? கட்சியில் இருக்கிற நிர்வாகி, அந்த ஒரு நிர்வாகம், ஒரு கட்சி நிர்வாகம் தான் சார் அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. கட்சி நிர்வாகமே கிடையாது இல்ல. தடி எடுத்தாலும் தண்டல்காரன். விஜய் முதலமைச்சருக்கு தெரியுமா இதெல்லாம் பேசுறதுலாம்? தெரியாதுல்ல. வார்த்தை வந்து இதெல்லாம் வந்து ஏற்புடையது. அந்த வார்த்தைலாம் அசிங்கமா பேசுறது. நான் கேட்கிறேன், உங்களை மட்டும் பண்றான் அசிங்கமா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்கன்னு கத்துறீங்கல்ல. அப்ப இது அசிங்கம் இல்லையா? இது ஏதாவது நீங்க முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாராவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாராவது தரக்குறைவா ஏதாவது பேசுறாங்கன்னா சொல்லுங்க. அந்த மாதிரி பேசினா கூட அதை மேற்கோள் காட்டி இப்படிதான் பேசுறாங்க, அதுக்கு நாங்க பதில் பேசணும். மேடையில் மயக்க பிடிச்ச உடனே அந்த ஆணவமான பேச்சு, சீமான் வந்து துருப்பிடிச்ச சாமான், காலம் இருக்குல்ல, இதோட போயிடுமா? இது கருத்தியெல்லாம் வைக்கணும். இந்த ரைமிங்லாம் எங்களுக்கும் தெரியும். சீமான் சாமான்னு சொல்லி பேசுறிய, லயலாவை லோலாயின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் எங்களுக்கு சொல்ல முடியும்ல? லயலா மணியா நீ லோலாய் மணியான்ட்டு, லோலாய் தான் அப்படி பேசுவாங்க. சொல்லுவாங்க லோலாய்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது தரமில்லாத பேசப்பட்டா லோலாய் மணி.
அதுதான் லயலா மணிகள் லோலாய் மணின்னு சொல்றது. தப்பு இல்லையா? பேச முடியாதா? எங்களுக்கு பேச தெரியாதா? இல்ல அது நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். கீழ இருந்து ஒருத்தர் அந்த ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது கீழ இருந்து ஒருத்தர் சொல்றாரு சீமான் பத்தி சொல்லுங்க சார். சார் 1000 பேர் உசுப்பேத்துவான் சார். அங்க வந்து 1000 பேர் அப்படிதான் உசுப்பேத்துவான். அவங்க தலைவர் சொன்ன வார்த்தை தானே. உசுப்பேத்தும் போது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவார்ல. உசுப்பேத்தும் போது உம்முன்னு கடுப்பு சொல்லுவாங்கல்ல. உசுப்பேத்தும் போது நீ உம்முன்னு இருக்கணும். கீழே இருந்து யாராவது சொல்றான் சார் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்ட்டு, அப்ப நீ கண்ட்ரோல் இருந்துருவியா? சீமான் போட்டு சீமான் வந்து இந்த ஒரு கருத்தியெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க, ஒரு துறையை குறித்து அவர் பேசியிருக்கிறாருங்க. அப்போ நீங்கள் அது பதில் கொடுக்கணும். அறிவார்ந்த பதில் கொடுக்கணும் சார். அது கருத்தியெல்லாம் பதில் கொடுக்கணும், அறிவார்ந்த பதில் கொடுக்கணும். நீங்கள் போகிற போக்கில் வந்து சீமான் துருப்பிடிச்ச சாமான் இதெல்லாம் பேசினா உன் தகுதி அவ்வளோதான்டான்னு அர்த்தம். இது நீ சின்ன பையனாக இருக்கிற, ஆனால் தான் உனக்கு எந்த பதவியும் இல்லாமல் இருக்கு. நீ சின்ன பையனாக இருக்கிறல்ல, நீ அந்த பதவி தகுதிக்கு வரணும்ல. உன்னோட வயதில் குறைஞ்ச பையன் வந்து ஒருத்தர் வந்து அமைச்சராக இருக்கிறாருல்ல, உன்னோட வயதில் குறைந்தவர் தானே. அந்த பேச்சு வந்து பக்குவமான பேச்சு இருக்குல்ல. உன்னோட குறைந்த வயதில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர். அப்போ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் இருக்குல்ல. அந்த அமைச்சர்கிட்ட ராஜ்மோகன்கிட்ட அந்த பக்குவம் இருக்குதுல்ல. அமைச்சரான பிறகு சொல்கிறேன், ஆட்சி அமைச்சிட்ட பிறகு சொல்ல. நீ அமைச்சர் இல்லை இல்லைன்னாலும் கூட உனக்கு அந்த வயது இருக்குல்ல. உன்னோட சின்னவங்கலாம் வயசுல சின்னவங்கலாம் பேசுறாங்கன்னா நீ வந்து சீமான் சாமான் நீ சொல்றன்னா அப்போ இல்ல அவங்க தொடர்ந்து அப்ப ஏதோ உனக்கு வந்து சீமான் தம்பிகள் கிட்ட இருந்து உனக்கு ஏதோ வந்து சீர்வரிசை ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். அதை தொடர்ந்து ஏன் வந்து சீமான் அவர்களை இவங்க டார்கெட் பண்றாங்க, என்ன காரணம் சார்? தொடர்ந்து பண்றதெல்லாம் கிடையாது சார். அரசியல் ரீதியா கருத்துக்கள் வைக்கும்போது அதை எதிர்கொள்ளணும். விமர்சனங்கள்லாம் வைக்காமலாம் இருக்க முடியாது. விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும். தினம் ஒரு கூத்து நம்மளா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அதான் சொன்னேன், தினம் ஒரு பிரச்சனை. இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு, இந்த அரசு தினம் ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த அரசு அப்படிதானே சார் இருக்கு. இப்போ உங்களுக்கு பிரைம் மினிஸ்டரா வந்து பல பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் விபி சிங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா தினம் ஒரு பிரச்சனை இருக்கும், டெய்லி ஒரு பிரச்சனை இருக்கும் சார். அந்த பிரச்சனை யார் கிளப்பி விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கிளப்பி விடுவாங்க. இது பிரதமர் அவங்களே. நான் வந்து நாட்டை பேப்பரை புரட்டின உடனே பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இது யாருங்க கிளப்பி இருக்குன்னா அவரே வந்து அந்த பிரச்சனையை அவங்களே உருவாக்கிட்டு அவங்களே அதில் வந்து மீள்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, அந்த பிரச்சனை இருந்து மீள்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டால் இந்த அரசை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், பொழுது விடிஞ்சா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தா அப்படி கூட கிடையாது. இவங்க பிரச்சனையே பெருசா இருக்கு, தினமும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால ரொம்ப ஆணவமான பேச்சு, இதெல்லாம் கண்டிக்க தகுந்தது. அங்க ஆர்கனைஸ் பண்றவங்க சரியா இருக்கணும். இதெல்லாம் கூப்பிட்டு வந்து கண்டிக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி தலைவரை நீங்க பேசுறீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி தலைவரை நீங்க பேசுறீங்க, ஒரு கட்சியை எதிர்க்கிறீங்க, நீங்க 4ஆம் தரம் 3ஆம் தர ஆட்கள் நீங்க சொல்லிடலாம் நீங்க. ஆனா அது வந்து கட்சிக்கு அக்கௌண்ட்ல தானே வரும். லயலாமணி பேசினா கட்சியோட அக்கௌண்ட்ல தானே வரும். பொறுப்புல இருக்காரு. ஆமா, கட்சிக்கு அக்கௌண்ட்ல தானே சார் வரும். கட்சியை சார்ந்தவன் அப்படிதானே வருது. அந்த துண்டை போட்டு பேசுற நீங்க ரோட்ல எவனோ ஒருத்தன் பேசுற சார், கட்சியை சார்ந்தவன் தான். கட்சி கூட்டத்துல பேசுற, கட்சியை சார்ந்தவன நீ. அதனால வாய் அடக்கம் தேவை. இல்ல நம்ம எனக்கு தோணுதுன்னா சார், இது சீமானை வந்து வேணும்னே டீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல ஒண்ணுமே இல்ல, நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சீமான அவர்கள் இல்ல. அது வந்து இவங்க வந்து ஒரு ஆணவத்தோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வார்த்தை வந்து இல்ல, அந்த வார்த்தை என்ன? எதிர்கட்சியே இல்ல தமிழ்நாடு உருவாக்கம். ஏன்னா சீமான் அந்த வார்த்தையை சொன்னாரு. எதுக்கு சொன்ன? அவர் சொல்லல, ரமேஷ்னு ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிர்கட்சியே இல்லாத நிலையை உருவாக்கும். அது எப்படிப்பட்ட ஜனநாயகம்னு கேட்டார்ல. அது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? எதிர்கட்சி ஒன்று இருக்கணும் சார், அப்பதானே உங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். அது எப்படிப்பட்ட ஜனநாயகம்னு கேட்டார்ல. அதுதான் சீமான் சொல்லி கீழே வந்து ஒருத்தர் சொன்ன உடனே அது ஞாபகம் வந்துடுச்சு. எதிர்கட்சி இல்லாத நிலையை இருக்கும். அதெல்லாம் நடக்காது. முதல்ல மெஜாரிட்டி இல்லாம அங்கங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தொங்கிட்டு தானே இருக்கிறீங்க. மெஜாரிட்டி இருக்க முதல்ல இல்ல, இப்பவே மெஜாரிட்டி இல்ல. ரீ எலெக்ஷன் வச்சா கூட எப்படி மெஜாரிட்டி வரும் சொல்லுங்க? 7 தானே சொல்றேன். இருக்கிறது குறைய தானே செய்யும். இப்பவே மெஜாரிட்டி இல்ல. அதெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் வந்தா அதிகாரம் போயிடும். அதிகாரம் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த லயலா மணிலாம் எங்க இருப்பான் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீ ஆணவமோ பேசிடுற, ஆட்சி மாற்றம் வந்தா பதிலடி கொடுப்பாங்கல்ல. அதெல்லாம் தேவை. இதுதான் ஒரு லிமிட், வரம்பு இருக்குண்ணா சார். இது வந்து இவங்க தாண்டோண்டித்தனமா பேசிடலாம்.
ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பு யார்? அது கட்சி தலைமை தான். இப்போ கட்சி தலைமைனா இப்போ யாரு? விஜய் அவருக்கு தெரியுமா பேசுறது? இவன் இப்படி பேசுறது தெரியுமா? அவர் வேற இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு லைலமணி என்னப்பா பேசுறாரு மேடையில்னு சொல்லிட்டு அதைய பார்த்துட்டு பாரு. கட்சியை ஆர்கனைஸ் பண்றவங்களும் இருக்கணும். குஷியானந்துக்கோ இல்லை அடுத்த கட்ட 2ஆம் கட்டத்தில் யாருன்னு இருக்கணும். அங்கே எல்லாருமே பேச வேண்டியது. இவ ஆதவர்ஜுனா கேட்க முடியுமா? ஆதவர்ஜுனா கேட்க முடியாது. அட நீங்களே அவரே வந்து ஏக்கத்தப்பா பேசுறது தானே. அப்போ யாரு கண்ட்ரோல்? அப்போ இங்க கண்ட்ரோலே கிடையாது. கட்சி தலைமையிலேயே வந்து இவங்களை கண்டிக்கிற அளவுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஆமா, யார் சார் கண்ட்ரோல் பண்றது? யார் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க சொல்லுங்க. சரி, ஒரு அரசியல் சார், நாகரிகம் பாருங்க. ஒரு அரசியல் கட்சியோட நாகரிகம் தெரியாதா உங்களுக்கு? சார் நாகரிகம் தலைமை தெரியாது. தான் கண்டிக்கணும். சார் நாகரிகத்துல இவங்கெல்லாம் யார் சார்? இவங்கெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதுல முதல்ல இருந்த நபர்கள் 3 பேர், இந்த செய்தி தொடர்பாளர்னு சொல்லி 3 பேர் இருந்தாங்க. அதுல ஜெகதீஷ் என்ற ஒருத்தன் வந்து அவன் வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்பவே வெளியே வந்துட்டான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் வந்து வீர விக்னேஷ், ஒரு பக்குவமா பேசக்கூடிய நபர் தான். ஒரு மெச்சூரிட்டியா பேசக்கூடிய தரம் தான், யாரையும் தரக்குறவா பேச மாட்டான், ஒரு கருத்தியலா பேசக்கூடிய நபர். இப்ப அவ்வளோ வந்து சீன்ல இல்ல. சீன்ல இல்ல. அவர் ரவீந்திரன் துரைசாமியோட இருந்தவர். ஆனா இப்ப சீன்ல இல்ல. அது என்னன்னு தெரியல. இவன் ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடகத்துல பேசுற வரைக்கும் ஒரு ஒழுங்கா தான் இருந்தது பேச்சுக்கள். இப்போ வந்து கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பேச்சோட தன்மையெல்லாம் போயிட்டு எல்லாரையும் ஒருமையில் அவனே இவனேன்னு பேசுறது. ஒருமை நீ பேசினா கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தோட பேசணும், சப்ஜெக்டோட பேசணும். சப்ஜெக்டே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் கொடுத்து கேட்டால் உடனே எனக்கு சீமான் சாமான், துருப்பிடிச்ச சாமான், ஆனால் பொறுக்கித்தனமா பேசுறது தானே இது. பொறுக்கித்தனமா பேசுறது தானே சார் இது. இந்த சீமான் பொறுப்பா பேசணும்னா கருத்தியெல்லாம் பேசுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு தகுதி இருக்கணும். அதுக்கு ஒரு வயசு, ஒரு தகுதி இருக்கணும். ஒருத்தர் ஒருமையில பேசுறதா இருந்தாலும் சரி, கேலி கிண்டல் அது கூட ஒரு தகுதி இருக்கு. நீ போற போக்கில் வந்து பார்த்தா உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன, சீமானுடைய வயசு என்ன, அனுபவம், உன் ஸ்டேட்டஸ் என்ன, இருங்க, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவர் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லு பார்க்கலாம். சீமான் காலில் இருக்கிற அந்த நகைக்கண்ணில் இருக்கிற அந்த அழுக்குக்காக ஈடாவியா நீ? நான் கேட்குறேன். இல்லை அந்த கண்டைக்கால் அந்த முடி இருக்குல்ல, அதுக்கு ஈடாவியா நீ? பேசலாமா? அப்படி மரியாதையா பேசணும். பதில் அடிக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீ ஒரு ஆளே கிடையாது முதல்ல பார்த்தா. அவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் இருக்கிறானுங்க பதிலடி கொடுக்கறதுக்கு. ஆனால் அங்கே கட்டுப்பாடு சீமானை தாண்டி யாரும் எதுவும் பேச முடியாது. இப்போ நம்ம பேசினா ஒரு பத்திரிகையாளர் முறையில் நம்ம பேசுவோம், மரியாதையா பேசணும். ஏற்கனவே வந்து விஜய் கூட்டு வான் பண்ணியிருக்கு. யார? இந்த லைலாமணியை. எல்லாரையும் நீ வந்து ஒருமையில் பேசாது. இது வரைக்கும் நான் சொல்றேன், கேலி கிண்டலா பேசியிருக்கலாம். விஜய் அவர்கள் இது வரைக்கும் யாரையும் ஒருமையை பேசுறதே கிடையாது. இது வரைக்கும் யாரையும் வந்து ஒருமையில அவன் இவன் சொல்லி பேசுறதே கிடையாது. ஆனா இவன் போற மேடையில அத்தனை மேடையில எல்லாரையும் அவன் இவன் தான் பேசினான். இதுக்கு வந்து ஓமையே வந்து பாத்தீங்கன்னா சீமான் சாமான் ஓமைப்பார். இல்ல அததான் நானும் கேட்கறேன். இப்போ இதுக்கு வந்து சீமான் தரப்பு வந்து இதெல்லாம் எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இனிமே தானே தெரியும். இப்பதானே பேசியிருக்கான். இப்போ முதல்ல நம்ம பேசியிருக்கோம், இப்போ அடுத்தது வரும். நாம பேசுறோம்ல, இப்ப நம்மளே பேசும்போது இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசணும். அதான் இனிமே தானே தெரிய வரும். அவங்க நேரம் யார்கிட்ட போவாங்க? ஸ்ட்ரைட்டா மேலே நேரம் முதலமைச்சர்கிட்ட போயிடுவாங்க ஸ்ட்ரைட்டா. இப்போ நீங்க சீமான் சாமான் ஒரு அரசியல் கட்சி தலைவரை உங்க கட்சி தலைவர் பேசுவாங்க, கண்டிப்பா பேசுவாங்க. குஷியானந்தியா பேசுவாங்க. இல்ல அது ஸ்ட்ரைட்டா யார்கிட்ட போவாங்க? முதல்வர். நீ சீமான் சாமான் பேசும்போது அவங்க வந்து நேரம் முதலமைச்சர் தானே போவாங்க. அவர் பேச தெரியாது அவங்களுக்கு. அப்ப இவங்க பண்றது எல்லாமே பாதிப்பு அவருக்கு. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். பொறுப்பா பேசணும். நீங்க பதவியில் இருக்கிறீங்க சார், நீங்க பெரிய, உங்களுக்கு எவ்வளவு பணிகள் இருக்கு, பொறுப்பா பேசுங்க. சீமான்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, நாங்கெல்லாம் அப்படி இல்லை, இதெல்லாம் பொறுக்கிதான் இந்த ஸ்டைல் பேசு. அதான் ஒரு ஆளே கிடையாது, நாங்க யாரு தெரியல, அப்படி பேசல. பொறுக்கிதாங்க அப்படி பேசுறது. பொறுக்கினா அப்படி பேசுவாங்க. பொறுப்பா பேசுங்க. ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஆட்சி நடக்குது, ஆட்சி அதிகாரம் அத்தனை உங்கள்கிட்ட இருக்குது. அப்ப கூடுதல் பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. நம்மளை யார் என்ன கேட்ட முடியும்? நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும்? சீமான் குறித்து பேசணும், கருத்தியெல்லாம் பேசுங்க. சீமான் என்ன சொன்னாரு, அதுக்கு பதில் அரசு சார்பாக நீங்க பதில் சொல்லுங்க. அரசுக்கு ஆதரவா பதில் சொல்லுங்க. எப்படி நீங்க அரசுக்கு முட்டு கொடுக்குறோம்ல, நீங்க தானே முட்டு கொடுக்க முடியும். நிச்சயமா சார். முதல்ல அந்த தன்மை இந்த பேச்சோட தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன வார்த்தை அது? சீமான்லாம் துருப்பிடிச்சி தூக்கி போட்டாச்சு, அதெல்லாம் எதுக்கு போயிடும்? அவ்வளோ ஆணவமா நீங்க அரசியல் களத்தில் இன்னைக்கு வந்து இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா நீங்களே இன்னும் 3வது இடத்துல தான் இருக்கிறீங்க. 2வது இடத்துக்கு வந்தா நீங்க நினைக்கிறீங்க ஆட்சியில் இருக்கிறதுனால. இன்னும் அதிமுக வந்து அந்த நிலைமைக்கெல்லாம் கிடையாது. அடுத்த தேர்தல் தெரியும் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்கன்ட்டு.
அதனால அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. திமிர்த்தனமான பேச்சு. முதல்ல கட்சி தலைமை அதை வந்து நோட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு எதிர்காலத்தில் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு பாருங்க. இப்படிலாம் வந்து பகைமை வளர்த்துட்டு கண்ட்ரோல் வேணும்ல சார். இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மீறி யாரும் பேச முடியாது தெரியுமா? அனுமதி வாங்கி தான் பேச முடியும், இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது. யாரு இருந்தாலும் கூட தெரியாது நிறைய பேர். ஆணவமா பேசக்கூடாது இல்ல. அப்போ உங்ககிட்ட கண்ட்ரோல், கட்சி கண்ட்ரோல் இல்லை சார். அது நல்லா தெரியும். ஏன் இந்த அளவுக்கு அட்ராசிட்டி நடக்குது? கட்சியை ஆர்கனைஸ் பண்றது யாரு? அவன் இப்ப இவனை கூப்பிட்டு யார் கண்டிக்க போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கண்டிச்சாருன்னா அப்போ வந்து முதலமைச்சரா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ வந்து முதலமைச்சர் பிஸி. இதெல்லாம் ஒரு பார்க்கறது கூட நேரம் கிடையாது. நான் மனு எழுதி கொடுக்க முடியுமா நாம் தமிழர் கட்சியில? இந்த மாதிரி எங்கள் தலைவரை தரக்குறைவாக பேசின லயலா மணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அப்படிதான் சொல்ல முடியுமா? அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஆட்சியில் இருக்கிறவங்க அதை பார்த்துக்கணும், அவ்வளவுதான். சரி சார், பார்க்கலாம். நம்ம இது சம்பந்தமா சீமான் தரப்புல இருந்து ஏதாச்சும் எதிர்வினை வருதான்றது நம்ம மீண்டும் பண்ணிப்போம். தேங்க்யூ. நன்றி சார்.